மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை நம்மளால் தாங்கிக்கிறவே முடியாது. ஆனால் நம்ம மட்டும் மற்றவங்கள நொச்சு 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 நொச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட நபரா? இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஆமாங்க, சில நேரம் ஒரு குடும்பத்தில் நான் சின்ன 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட பிரச்சனை உண்டாக்குங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா கூட ஒன்றும் சைலண்ட்டாக அமைதியாக போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நச்சு 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 நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த குடும்பத்தில் உண்மையிலேயே குடும்பத்தில் மாத்திரம் கிடையாது, இது ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல கூட நம்ம நைன்னு சொன்னோம்னா இன்றைக்கி அது பிடிக்கிற ஒரு செயலாகவே இருக்கிறது இல்லை. அதனால் உங்களோட வேலை என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அடுத்தவங்களோட வேலையை கைட் பண்ணி மட்டும் அப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது உண்மையிலே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம நைன்னு இது இதுன்னு சொல்லிட்டு நச்சு நச்சுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ரொம்ப அது ஒரு டென்ஷனான விஷயமாக மாறிடுது. இதே தான் ஒரு குடும்பத்தில் இல்லை, ஆஃபீஸில் இல்லை, இன்னும் நண்பர்கள் மத்தியில் கூட சில விஷயங்களை நம்ம நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உண்மையிலே அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி போயிடுது. அதனால் இந்த மாதிரி நச்சு நச்சு நச்சுன்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாறிக்கங்க. இல்லை இந்த மாதிரி நச்சு நச்சு நச்சுன்ற ஆளுங்க உங்கள் கூட இருக்காங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள விட்டு அப்படியே வெளியே போயிடுங்க. இந்த மாதிரி நைன்னு எல்லாத்துலேயும் சில விஷயங்களில் பாருங்கள், லவ் பண்ணுறப்ப நைன்னு சொல்கிறப்ப பிரேக்கப் ஆகி போயிட்டே இருப்பாங்கங்க. அதே இது கல்யாணம் முடித்தப்போ இதேமாரி நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் நச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஐயோ அப்பா இவளா அப்படி இவனா அப்படின்ட்டு ஓட்டம் பிச்சிடுறாங்க. அதனால் எதுக்கு நச்சுன்னு இந்த மாதிரி நொயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்றது. ஏன்னா எந்த ஒரு செயலுமே மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கணும். எந்த ஒரு செயலையும் மற்றவங்களை ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்தமாரி இரிட்டேட் நம்ம பண்ணுறவங்களா இருக்கிறப்ப உண்மையிலே நம்ம கூட பயணிக்கிற மனிதர்களுடைய இது ரொம்ப கம்மியாயிருது. ஏன் அப்படின்னு அவங்க பதில் கூட அதுக்கு சொல்லவே மாட்டாங்க. நைன்ற பீப்புள்கிட்ட மனுஷர் மட்டும் இல்லைங்க, ஒரு மிருகங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு பூனையாக இருக்கட்டும், ஒரு எலியாக இருக்கட்டும், ஒரு எறும்பாக இருக்கட்டும், நைன்றதோம்னா அது நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்குற நம்மளுக்கு வீட்டில் வளர்க்குற நாயிட்ட கூட நம்ம அப்படியே நச்சுன்னு அதை போய் ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கிட்ட உட்காந்துட்ருக்குறோம், அப்படியே எந்திரிச்சு அது போயிடும். அந்த பூனையும் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எந்திரிச்சு போயிடும். போடி பெரிய உட்காந்து விட்டு பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி வாயில் சொல்லாதுங்க, ஆனால் செயலில் அது காமிச்சிட்டு போகும். இதேமாரி தான் மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய செயல்களில் அதை மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. என்னடா உங்ககிட்ட போய் சில நேரம் பேசி புரிய வைக்க பார்ப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு. அதே இது நம்ம அதை நிறுத்தலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேரக்டரை விட்டுருங்க.